நிக்கிதா வணக்கம். கடந்த 26ஆம் தேதி முதல் இன்று வரை தொடர்ந்து தங்கத்தின் விலை என்பது குறைந்து கொண்டே வருவது தங்கம் வாங்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே, அதாவது ஜனவரி மாதம் முதலே தங்கத்தின் விலை என்பது வரலாறு காணாத ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை எட்டி வந்தது. அப்போது தங்கத்தின் விலை பொறுத்தவரை 70,000ஐயும் தாண்டி விற்பனையாவதற்கான வாய்ப்பு விரைவில் எட்டக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது கடந்த 4 நாட்களாக தங்கத்தின் விலை என்பது பெருமளவில் குறைந்து வருவது என்பது தங்கம் வாங்குவதற்கு இது சரியான நேரம் என்பதுதான் காண்பிக்கிறது. குறிப்பாக நாம் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 26ஆம் தேதி முதல் இன்று 1ஆம் தேதி வரை சரியாக 1080 ரூபாய் சவரனுக்கு தங்கமானது குறைந்திருக்கிறது. இன்றைய விலை பொறுத்தவரையில் சவரனுக்கு தங்கம் 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டது. அதே போன்று கிராம் பொறுத்தவரையில் 20 ரூபாய் குறைந்து 7,940 ரூபாய் விற்பனை ஆகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை, 105 ரூபாய்க்கு 1 கிராம் வெள்ளி விற்பனை ஆகிறது. நாம் ஏற்கனவே கூறியது போல கடந்த 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை என எடுத்துக்கொண்டோம் என்றால் தங்கத்தின் விலை 1,440 ரூபாய் உயர்ந்து விற்பனையானது. அதற்கு பிறகு தொடர்ந்து தங்கத்தின் விலை என்பது உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் 25ஆம் தேதி தங்கத்தின் விலை உயர்ந்தது. 25ஆம் தேதி ஒரு சவரன் 160 ரூபாய் உயர்ந்து 64,600 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டது. அதற்கு பிறகு 65,000 ரூபாய் கடந்து விடுமோ, வருகின்ற 2-3 நாட்கள் 65,000 ரூபாய் தாண்டிவிடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த 25ஆம் தேதி தான் கடைசியாக தங்கம் என்பது உயர்ந்தது. அதற்கு பிறகு 26ஆம் தேதி முதல் இன்று வரை தொடர்ந்து 26ஆம் தேதி எடுத்துக்கொண்டோம் என்றால் 200 ரூபாய் சவரனுக்கு, 27ஆம் தேதி 320 ரூபாய் சவரனுக்கு, 28ஆம் தேதி 400 ரூபாய் சவரனுக்கு, இன்று 160 ரூபாய் சவரனுக்கு என தொடர்ந்து மலமளவென தங்கத்தின் விலை என்பது குறைந்து கொண்டே வருகின்றது. 1080 ரூபாய் 4 நாட்களில், இன்றோடு சேர்த்து 4 நாட்களில் 1080 ரூபாய் சவரனுக்கு தங்கம் என்பது குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 7,940 ரூபாய்க்கு 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் என்பது விற்பனையாகிறது. ஏற்கனவே கூறியது போல வெள்ளியின் விலையில் மாற்றமில்லை. வருகின்ற நாட்களில் இதே நிலை தொடரக்கூடிய பட்ஜெட்டில் மீண்டும் தங்கம் என்பது சாமானியர்கள் வாங்கக்கூடியதாக மாறக்கூடிய நிலை எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொருளாதார சூழல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்த விலை உயர்வு என்பது, இந்த தொடர்ந்து விலை குறைவு என்பது தற்காலிகமானதுதான். ஆனால் வருகின்ற நாட்களில் மீண்டும் மலமளவென தங்கம் உயர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல கடந்த 17 முதல் 20ஆம் தேதி வரை 1,440 ரூபாய் உயர்ந்த இந்த தங்கத்தின் விலையானது 26ஆம் தேதி முதல் இன்று வரை 1,080 ரூபாய் என்பது குறைந்திருப்பது என்பது இந்த ஏற்ற இறக்கம் என்பது அப்படியே தொடர்ந்து வருவதுதான் காண்பிக்கின்றது. இருந்தாலும் தங்கத்தின் விலை பொறுத்தவரையில் 63,000 ரூபாய் தாண்டி விற்பனையாகிறது. 64,000 வரக்கூடிய நிலையில் வருகின்ற நாட்களில் தங்கத்தின் விலை என்பது இன்னும் குறையுமா என்று மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான பதில் என்பது வருகின்ற நாட்களில் நமக்கு தெரிய வரும். நிக்கிதா.